குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக்மாலியன் அப்படிங்கிற ஸ்டோரி. இது வந்து ஒரு கிரீக் மைத், அதை வச்சு பிக்மாலியன் எழுதியிருப்பார். பிக்மாலியன் அப்படிங்கிற ஸ்டோரியை பி.வி. ஷா எழுதியிருப்பார். இந்த பிக்மாலியன் யார் அப்படின்னா ஒரு சைப்ரஸ் கல்ச்சர், CYPRUS சைப்ரஸ் கல்ச்சர். உமனை ஹேட் பண்ணுற ஒருத்தர் வந்து கேலட்டி அப்படின்னு ஒரு ஹைவோரி ஸ்டாச்சு செய்வார். அதை இவர் லவ் பண்ணுவார். இதை லவ் பண்ணதுக்கப்புறம் வீனஸ் காடஸ் கிட்ட இந்த ஸ்டாச்சுஸ்க்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஸ்டாச்சுக்கே பொண்ணா மாதிரி அவங்கள மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் பி.வி. ஷா இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை, ஒரு பிக்மாலியனாக ஒரு பொண்ணை உருவாக்குவாங்க. நாட் அ ஸ்டாச்சு, ஒரு ஹியூமன் பீயிங்கை அவங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பெண்ணை உருவாக்கி அவங்க இவங்க எப்படி உருவாக்குனவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போயிருப்பாரு. அந்த வந்து ஜி.பி. ஷா சொல்லியிருப்பார். சரியா? ஷாவுடைய வேர்ஷன் எப்படி இருக்குன்னா, ஹென்ரி ஹிகின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் இருப்பாங்க. அவங்க தான் பிக்மாலியனாக இருப்பாங்க. அவங்க தான் பிக்மாலியன், சில செய்கிறவராக கிரியேட்டராக இருப்பார். எலிசா டூலிட்டில் அப்படிங்கிறவங்க கேலட்டியா அவங்க தான் கிரியேஷனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, ஸ்டாச்சுக்கு உயிர் வந்து ஸ்கல்ச்சரை விட்டுட்டு ஸ்டாச்சுக்கு உயிர் வந்து ஸ்கல்ச்சர் செஞ்சவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு அப்படி பண்ணிக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டு போயிடுவாங்க. இதுதான் ஒரு ஃபெமினிஸ்ட் எண்டிங்காக முடிச்சிருப்பார். ஓகே, கேரக்டரிஸ்டிக் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் யாருன்னா ஒரு ஃபோனட்டிஷியன் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 40+ பேச்சுலர், லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ரொம்ப ரூடானவர், பிரில்லியண்டானவர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கேரக்டர் எலைசா டூலிட்டில் அப்படிங்கிறவங்க ஒரு ஃப்ளவர் கேர்ள், பூ விற்கிற பொண்ணு. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. காக்னி ஆக்சென்ட்டுங்கிற மொழியை பேசுவாங்க. உங்களோட ஆம்பிஷன் என்னென்னா பிகம் அ டச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோனியல் பிக்கரிங்கான ஒரு ஜென்டில்மேனு, இந்தியன் டயலக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒரு ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. ட்ரீட்ஸ் எலைசாவை வந்து ஒரு பொண்ணா, லேடியாக வந்துட்டு இவங்க வந்து ட்ரீட் பண்ணுவார். ஆல்ஃப்ரட் டூலிட்டில் யாருன்னா எலைசாவோட ஃபாதர். ஒரு டஸ்ட் மேன்னு சொல்லலாம். மாரல் பிலாசபராக இருப்பாங்க. அன்டிசர்விங் புவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் வந்து அன்டிசர்விங் புவர் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் யார் அப்படின்னா, யாருன்னா ஹென்ரியோடைய மதரு, சொசைட்டி லேடி, வைஸாக இருப்பாங்க. எலைசாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இவங்க தான். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் பியர்ஸ், ஹிகின்ஸோட ஹவுஸ் கீப்பர். ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஹிகின்ஸ், எப்போ பார்த்தாலும் ஹிகின்ஸை திட்டிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ரெடி என்ஃபோர்ட் ஹில், அப்பர் கிளாஸ் ட்விட். ஓகேங்களா? இவர் வந்து லவ்ஸ் எலைசா, இவங்க தான் எலைசாவை லவ் பண்ணுவாங்க. கடைசியில் மேரேஜும் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாரா, மிஸ்டர் ஹென்ஃபோர்டிஸ் ஹில், டிக்ளைன் ஜென்டில்ஸ் ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் வைஸ் சம்மரி பார்த்தோன்னா, இது வந்து எங்கன்னா ஒரு கன்வென்ட் கார்டனில் நடக்கக்கூடியது. ஒரு ரொம்ப மழை பெய்யும் நைட் டைமில், ஒரு 11:15 அந்த டைமுக்கு கன்வென்ட் கார்டனில் ஒரு போர்ட்டிகோவில் அங்கே எல்லாருமே வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஹிகின்ஸ் என்ன பண்ணுவார்னா, ஒரு நோட் டேக்கிங் மாதிரி எடுத்துப்பார். நோட் டேக்கிங் எதுக்காக? ஐடென்டிஃபைஸ் எவ்ரி ஒன் பர்த் பிளேஸ் பை ஆக்சன், அவங்க பேசக்கூடிய மொழியை வச்சு அவங்க எங்கெல்லாம் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அது ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார். ஐ கேன் பிளேஸ் எனி மேன் வித்தின் 6 miles அப்படின்னு சொல்லியிருப்பார். எலைசா வந்து என்ட்ரி ஆவாங்க. ஐ வாண்ட் டு பி எ லேடி இன் அ ஃப்ளவர் ஷாப், நான் ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு ஒரு ஓனர் ஆகணும். அவங்க சும்மா பூ விற்கிடுவாங்க அங்கங்கே, ஆனால் அவங்க ஒரு பூக்கடை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது உங்களோட ஆம்பிஷனாக இருக்கும். ஹிகின்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுவார். இன் அ 6 months ஐ கேன் பாஸ் அண்ட் ஹாவ் டச்சஸ் அட் அம்பாஸ்டர் கார்டன் பார்ட்டி, பெஸ்ட் வித் பிக்கரிங் கூட பெட் பண்ணுவார். என்னென்னா, நான் 6 மாதத்தில் இவங்களை ரொம்ப டச்சஸ் மாதிரி மாற்றி ஒரு அம்பாஸ்டர் கார்டன் பார்ட்டியில் நான் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹிகின்ஸ் லேப், விம்போர்ட் ஸ்ட்ரீட்டில் எலைசா வருவாங்க. மணி கொடுத்து லெசன் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹிகின்ஸ் வந்து யூ சில்லி கேர்ள் பட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். அவருடைய ஃபாதர் டூலிட்டில் வந்து வருவார் மணிக்காக. என்னென்னா, ஆல்ஃபர்ட் டூலிட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் ஒன் ஆஃப் த அன்டிசர்விங் புவர், ஃபேமஸ் ஸ்பீச்சாக இருக்கும். டீல்ஸ் என்னென்னா, பிக்கரிங் வந்து பெட் பண்ணியிருப்பார். எல்லா எக்ஸ்பென்ஸும் அப்புறம் எலைசாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது பிக்கரிங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஆக்ட் 3 மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் அட் ஹோம் டே. டெஸ்ட் 1 நடக்கும். எலைசா வந்து ட்ரைஸ் டு ஸ்மால் டாக், ஆனால் சின்னதாக பேச ஆசைப்படுவாங்க, அதில் ஃபெயில் ஆகிடுவாங்க. எலைசா நடப்பாங்க. வாக் நாட் பிளட்டி லைக்லி, ஃபேமஸ் லைன். ஷாக்கிங் பட் ஃபன்னி, ஹிகின்ஸை
த நியூ ஸ்மால் டாக். ஃப்ரெடி ஃபால்ஸ் ஆஃப் எலைசா. ஃப்ரெடி வந்து இந்த டைமில் எலைசாவை பார்த்து ஃபால்ஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்ட் 4 ஆஃப்டர் சக்ஸஸ் கிரைசிஸ். அம்பாசிடர் பால் சக்ஸஸ் ஆகிடும். எலைசா வந்துட்டு அந்த பெட்டில் வின் பண்ணிடுவாங்க. ஹிகின்ஸும் பிக்கரிங்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் எலைசாவை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்கள இக்னோர் பண்ணிடுவாங்க. எலைசாவுடைய ரேஞ்ச் என்ன? வாட் ஆம் ஐ ஃபிட் ஃபார்? நான் எதுக்காக ஃபிட் ஆனவங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வாட் ஹாவ் யூ லெஃப்ட் ஃபார் இட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. த்ரோ ஸ்லிப். அவங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் தூட்டி ஹிகின்ஸ் மேலே இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலான சீனில் எலைசா வந்து போயிடுவாங்க. நான் வந்து ஐ சோல்டு ஃப்ளவர், ஐ டோன்ட் செல் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ சோல்டு ஃப்ளவர்ஸ், ஐ டோன்ட் செல் மை செல்ஃப். நான் வந்து பூவை தான் வைக்கிறேன், எண்ணெய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஹிகின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா எலைசாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் எலைசாவை ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டார். அவருக்கு ஒரு அடிமை, வாப்போ அப்படின்னு சொல்லி கலோக்கல் லாங்குவேஜில் ஒரு இதாகவே பேசுவாங்க. அதனால் ஆக்ட் 5 என்ன சொல்யூஷன்? மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் ஃப்ளாட். டூலிட்டில் ரிட்டர்ன்ஸ் மிடில் கிளாஸ் அமெரிக்கன் மணி. ஐ எம் இன்டிமிடேட்டட் ஐரணி. ஹிகின்ஸ் வந்து கம்பேக் எலைசா புல்லி பண்ணுறாரு. எலைசா இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஐ கேன் டூ வித்தவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ் எண்ட் என்ன? ஐ வுடன்ட் மேரி யூ இஃப் யூ ஆஸ்க்டு மீ. நீ என்னை கேட்டானா மேரேஜ் பண்ணிக்கல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிகின்ஸ் வந்து பை ஜார்ஜ் எலைசா. ஐ செட் ஐ டென்ட் மேக் அ உமன் ஆஃப் யூ. இந்த மாதிரி உருவாக்குனது நான் தான். எலைசா லீவ்ஸ் வித் ஃப்ரெடி. ஹிகின்ஸ் லாஃப்ஸ். ஷீ வில் கம் பேக். ஹிகின்ஸ் வச்சுட்டே சொல்லுவாங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. சீக்வல் ஷா எபிலோக். எலைசா மேரிஸ் ஃப்ரெடி, ஓப்பன்ஸ் ஃப்ளவர் ஷாப், நாட் ஹிகின்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. கிளாஸ், லாங்குவேஜ், ஆக்சென்ட். கிளாஸ் அப்படின்னா சேஞ்ச் ஸ்பீச்சஸ்,